இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மக்ரோனி வச்சு பாயாசம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க, வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் நீங்கள் எந்த அளவுக்கு மக்ரோனி ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது இந்த மாதிரி மக்ரோனி வந்து நான் ஒரு கிண்ணம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வீட்டில் ஆள் இருக்காங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை வந்து சாப்பிட்லாம். தட்டுப்பு மட்டும் போட்டு மூடிடக்கூடாது, ஏன்னா இது போட்டோடனே பொங்கி வரும். நம்ம தண்ணி விடலைன்னா கூட பொங்கி வரும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம கலரி விடணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பால் ஊற்றிக்கலாம். பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சைஸ் டம்ளர் வந்து 2 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கேன். பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லாவே வெந்துட்டு நம்ம பாலும் ஊற்றி வேக வச்சாச்சு. நல்லா வெந்துட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எப்போவுமே சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சுகர் அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அழகாக ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள், அழகாக ரெடி ஆகிட்டு பாருங்கள். இதில் வந்து தேங்காய் ஆட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து தேங்காய் துருவி லாஸ்ட்டாக இதை இறக்கும்போது ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஏலக்காய் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து ஏலக்காய் எதுவுமே போடல, பால் சுகர் ஒண்டி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.